Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு டாபிக்லயும் உள்ள இம்பார்ட்டன்டான டைப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே கம்மியான டேஸ் தான் இருக்கு. ஒரு 1 மந்த் ஒரு 1.5 மந்த் தான் இருக்கு. மேக்ஸ்ல நான் ரொம்பவே வீக். நான் என்னோட ப்ரிப்பரேஷன்ல இப்பதான் மேக்ஸே படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். இந்த வீடியோல மேக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த டைப்ல அடிக்கடி எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டடா क्वेश्चंस கேட்பாங்கன்றதை ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக்ஸை நீங்கள் இப்போ கவர் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸில் மேக்ஸிமம் மார்க்கில் 80% ஆஃப் த மார்க்ஸை உங்களால் நிச்சயமாக எடுக்க முடியும். மேக்ஸில் நான் ரொம்ப வீக்குன்றவங்க இப்போ தான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறன்றவங்களும் இந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு மேக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயம் மேக்ஸில் உங்களால் ரொம்ப நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். மேக்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் மேக்ஸோட வெயிட்டேஜுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கும் கட்டாவை விட நிறைய மார்க் எடுக்கிறதுக்கும் உங்கள் ட்ரீம் போஸ்ட் கிடைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். சிஜிஎல்ல டியர் 1ல் 200ல் 50 மார்க் மேக்ஸ் தான். டியர் 2ல் 390க்கு 90 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். சிஹெச்எல்ல 50 மார்க்ஸ் மேக்ஸில் டியர் 1ல் வரும். டியர் 2ல் 90 மார்க்ஸ் 360ல் 90 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்லேருந்தே வரும். சிபிஓ எக்ஸாம்ஸில் 200க்கு 50 மார்க்ஸ் மேக்ஸு, செலெக்ஷன் போஸ்ட்டில் 200க்கு 54 மார்க்ஸ் வந்து மேக்ஸு, எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் 60 மார்க்ஸ் மேக்ஸ் வந்து கேட்பாங்க. கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸில் 40 மார்க்ஸ் மேக்ஸ் வரும். ஸ்டெனோ எக்ஸாம்ஸில் மட்டும்தான் மேக்ஸே கிடையாது. மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லிமிட்டடான டைமு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டைப்ஸை கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தில் அந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் 80% ஆஃப் த மார்க்ஸை ரொம்ப லிமிட்டட் டைமில் லாஸ்ட் மினிட்ல உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க இதை மட்டும் ரொம்ப நல்லா படித்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸில் நீங்கள் நினச்சதை விட நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணுறதுனா நீங்கள் நம்மளுடைய இந்த மேக்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்ஸை டீட்டெயிலாக லேட்டஸ்ட் கொஷின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டீச் பண்ணியிருப்போம். இது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக போத் டியர் 1 அண்ட் டியர் 2க்கான மேக்ஸோட டாபிக்ஸ் கவர் ஆகிடும். இதில் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லாமல் மேக்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் டீச் பண்ணியிருப்போம். ஸோ உங்களால் இந்த கோர்ஸில் மேக்ஸோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். லேட்டஸ்ட் கொஷின்ஸு ஸ்மார்ட் அப்ரோச்சோட டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மென்சுரேஷன். மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D மென்சுரேஷன் 3D மென்சுரேஷனுங்கிற 2 டைப் ஆஃப் மென்சுரேஷன் உண்டு. 2D மென்சுரேஷனில் ட்ரையாங்கிளு, சர்க்கிளு இதெல்லாமே வரும். அதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிங்க, ஏரியா கொடுத்துட்டு ஹைட்டை கண்டுபிடிங்க, ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஏரியா ஃபைண்ட் பண்ணிங்க, இல்லைனா ரேடியஸ் கண்டுபிடிங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஃபார்முலா பேஸ் பண்ணி 2D மென்சுரேஷன் வந்து கேட்பாங்க. 3D மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோனு, சிலிண்டரு, கியூபு, சிலிண்டர், கோனு, ஸ்பியரு, ஹெமிஸ்பியர் இந்த ஷேப்போட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூமை பேஸ் பண்ணி டைரெக்டாக ஃபார்முலாலேருந்து கேட்பாங்க. அதாவது ரேடியஸ் கொடுத்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு என்ன, கோனுக்கு என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு வால்யூம் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா கோனு, சிலிண்டர் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் வால்யூம். ஸோ இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இது ஒரு டைப்பாக வந்து ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூபு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர் இதெல்லாம் இருக்கா, இந்த ஷேப்பை மெல்ட் பண்ணால் எத்தனை இன்னொரு ஷேப்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். லைக் இப்போ ஸ்பியர் இருக்கா, ஒரு பெரிய ஸ்பியரை மெல்ட் பண்ணி எத்தனை சின்ன சின்ன ஸ்பியராக மாற்ற முடியும், அந்த சின்ன சின்ன ஸ்பியருக்கு ரேடியஸ் இவ்வளோ இருக்குது, அப்போ எத்தனை ஸ்பியர் உருவாக்க முடியும். இந்த மாதிரியான மெல்டிங் கான்செப்ட் கேட்பாங்க. இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா கட்டிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. கட்டிங்னா என்னன்னா ஒரு கியூப்ல இருந்து நான் கோனை கட் பண்ணி எடுக்கிறேன், அப்போ மிச்சம் எவ்வளோ கியூபு ரிமைனிங்காக இருக்கும் அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அடுத்தது பிரிசம் அண்ட் பிரமிட். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் 2ல மட்டும்தான் கேட்பாங்க. டியர் 1 இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் டியர் 1ல இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வராது. டியர் 2ல மட்டும்தான் கேட்பாங்க. அடுத்தது மென்சுரேஷன் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். அதாவது இப்போ கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏரியாவில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கும். நீங்கள் இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், பிரெத் வந்து இவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ தட் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஏரியா டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இதெல்லாம் தான் மென்சுரேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப். இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டாலே மென்சுரேஷன் கேட்கக்கூடிய 2லேருந்து 3 கொஷின்ஸை உங்களால் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்பாங்க. அந்த 2ல் ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட் ஓகேவா.
சாரி டைட்டில் மாறி இருக்கு. ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ட்ரையாங்கிளை பற்றி கேட்பாங்க. ட்ரையாங்கிளோட எல்லா கான்செப்டை பற்றியும் வந்து கேட்பாங்க. ட்ரையாங்கிளோட எல்லா கான்செப்டும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதாவது உள்ளே எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், வெளியே எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ண சொல்லி ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதோட சைடு இதுக்கு ஈக்குவல், இதோட சைடு இதுக்கு ஈக்குவல், இதோட சைடு இதுக்கு ஈக்குவல்னு சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நிச்சயமாக வரும். ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2லேருந்து 3 கொஷின் கட்டாயமாக கேட்பாங்க. அதில் ஒரு கொஷின் நிச்சயமாக சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி வரும். அடுத்தது சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னா என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டரு, இன் சென்டரு, சர்க்கம் சென்டரு, இதை பேஸ் பண்ணி கொஷின் எக்ஸ் சென்டரு, இந்த மாதிரி சென்டர்ஸை பேஸ் பண்ணி ஆங்கிளை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இது ஒன் ஆஃப் த மேஜர் டாபிக். அடுத்தது சர்க்கிள். இப்போ 2லேருந்து 3 கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோமா, அதில் ஒரு கொஷின் சிமிலாரிட்டியா, இன்னொரு கொஷின் நிச்சயமா சர்க்கிளை பேஸ் பண்ணி இருக்கும். சர்க்கிளை பேஸ் பண்ணி எப்படின்னா சர்க்கிளோட கான்செப்ட் உண்டு. அதாவது சர்க்கிளில் இந்த ஆங்கிள் இதோட டயாமீட்டரா, இந்த சென்டர்லேருந்து இது வரையணும்னா இங்கே என்ன ஆங்கிள் வரும், 90 ஆங்கிள் வரும். இதை மாதிரி சர்க்கிளுக்குன்னு நிறைய கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்ட் பற்றி கொஷின் கேட்பாங்க. அடுத்தது டேஞ்சென்ட்டை பற்றி கேட்பாங்க. டேஞ்சென்ட்னா தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தொடுகோடை பற்றி ரிலேட்டாக இருக்கிறது கேட்பாங்க. அடுத்தது காடை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இதெல்லாமே சர்க்கிளை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. கான்செப்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே கான்செப்ட் தான், ஒரு தியரம் மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ரிலேட்டான கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே நிச்சயமாக ஜாமெண்ட்ரியில் 2லேருந்து 3 கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் கவனமாக பண்ண வேண்டியது ஜாமெண்ட்ரியில் ட்ரையாங்கிளோட எல்லா கான்செப்டையுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். சிமிலாரிட்டியோட கான்செப்டை ரொம்ப நல்லா தெளிவாக பேஸ் பண்ணிக்கணும். சிமிலாரிட்டிக்கு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் எங்கேருந்து எந்த சைடுக்கு ஈக்குவலாக எதை வச்சு போடுறாங்க, ஆங்கிளை வச்சு தான் சைடு போடுறாங்க. அப்போ நம்ம இந்த ஆங்கிளை ரெஃபர் பண்ணுறோன்னா எந்த சைடு நம்ம போடணும், இது ரொம்ப நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கிறது முழுக்க ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். சர்க்கிளுக்குமே அதே மாதிரி தான். கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கார்டு, டேஞ்சென்ட், இதை பேஸ் பண்ணி எப்படி வருது, ஆர்க் எப்படி வருது, மைனர் ஆர்க்கு, மேஜர் ஆர்க்கு, இந்த மாதிரியான ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா படிச்சுக்கணும். நீங்கள் ஜாமெண்ட்ரியில் வீக்காக இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸுக்கு ஜாமெண்ட்ரியை மேரத்தான் மாதிரி நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் மேக்ஸை நம்ம யூடியூப்பில் டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதில் நீங்கள் ஜாமெண்ட்ரிக்கு 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் வீடியோ இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஜாமெண்ட்ரி நீங்கள் வேறு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே அதே மாதிரி தான். ஷுவராக 2லேருந்து 3 கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்னா பைத்தாகரஸ் தேரம் பற்றி கேட்பாங்க. ஓகேவா, பைத்தாகரஸ் தேரங்கிறது பெர்பெண்டிகுலரு பேஸு ஹைப்போடெனியஸ். கரெக்டாக, ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர்டு ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரியோட ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைன் 4/5ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இதை வச்சு காசு எவ்வளோன்றதை கேட்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரியோடைய அந்த பைத்தாகரஸ் தேரத்தை வச்சு காசுக்கு என்ன வரும், காசுனா பேஸ் பை ஹைப்போடெனியஸ், சைன்னா பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போடெனியஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம காசு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு டைப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸில் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியோட வேல்யூ. நீங்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே படிச்சிருப்பீங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒரு டேபிள் உண்டு. கரெக்டாக 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் ஆங்கிள் வந்து உண்டு. ஒவ்வொன்றுக்குமே ஒரு வேல்யூ உண்டு. அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்தது குவாட்ரண்ட். இது ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இது Tier 2லையும் அதிகமாக கேட்குறாங்க. சிஜிஎல்ல லாஸ்ட் டைம் நிறைய இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4948 டிகிரின்னு இருக்கா. ஸோ இதை வச்சு நீங்கள் சைனோட வேல்யூ என்னன்றது கம்மி. அதுக்கு குவாட்ரண்ட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக்குமே நம்ம மேரத்தான் டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் இந்த எல்லா டைப்பும் டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் ட்ரிக்னாமெட்ரியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா, ஸோ சைன் இவ்வளோ இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற காசு எவ்வளோ இருக்கும், டேன் இவ்வளோ இருக்குன்னா காட் எவ்வளோ இருக்கும், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வேல்யூ புட்டிங். அதாவது வேல்யூ புட்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. ட்ரிக்னாமெட்ரியோட வேல்யூஸ் இருக்குமா, இதை ஈக்குவேஷனில் புட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்பாங்க. அடுத்த ட்ரிக்னாமெட்ரியோட ஐடென்டி ஃபார்முலா. அதாவது sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, சாக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி sin x + y இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்.
ஜாமெட்ரி இது அல்ஜிப்ரா. ஓகேவா, மாறி இருக்கு. அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கொஸ்டின் ஷுவரா கேட்பாங்க. அந்த 2ல ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா x plus 1 by x பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு x ஸ்கொயர்டு plus 1 by x ஸ்கொயர்டு எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க, x கியூப் plus 1 by x கியூப் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க, x minus 1 by x எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும். அல்ஜிப்ராக்குமே நம்ம மேரத்தான் டீச் பண்ணியிருக்கோம், லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது a plus b ஸ்கொயர் ஃபார்முலா பேஸ் பண்ணி, a plus b plus c கியூப் ஃபார்முலா பேஸ் பண்ணி, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது a கியூப் plus b கியூப் plus c கியூப் மைனஸ் 3abc. இதுக்கு ஒரு 4 ஃபார்முலா உண்டு. இந்த 4 ஃபார்முலாலுமே டைரக்டா வேல்யூவை புட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 4 ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சு கூகுள்ல இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சீங்கன்னா கிடைக்கும். அதை மட்டுமே படிச்சு டைரக்டா எக்ஸாம்ஸ்ல வேல்யூ தருவாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது பாலிகன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரியில் வரும். ஓகேவா, பாலிகன். இந்த பாலிகனை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிஜிஎல்ல ரேரா கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு Tier 2 எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் பாலிகனை பேஸ் பண்ணி. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஆனால் C2 எக்ஸாம்ஸ்ல பாலிகனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. அடுத்தது பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இந்த பர்சன்டேஜ்ங்கிற டாபிக் நம்ம லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பர்சன்டேஜ்ங்கிறது எல்லா மேக்ஸோட டாபிக்லையும் வரும். லைக் ஜாமெட்ரியில் வரும், ட்ரிக்னாமெட்ரியில் வரும், மென்சுரேஷன்லையுமே பர்சன்டேஜ்ங்கிறது வரும். ஸோ பர்சன்டேஜ் தான் நீங்கள் மேக்ஸில் ஃபஸ்ட்டாக கவர் பண்ணணும். அது கவர் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேக்ஸில் மற்ற டாபிக் படித்தீங்கன்னா பர்சன்டேஜோட அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் வேல்யூ கொடுத்துட்டு அது எவ்வளோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்றதை கேட்பாங்க. அதாவது நம்பரை பேஸ் பண்ணி, அதாவது 470 இன்ட்டு 7% ஈக்குவல் டு 480 இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் பொறுத்த பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது ஆரம்பத்தில் சொன்னோமா ரேடியஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மென்சுரேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது எலெக்ஷனை பேஸ் பண்ணது, பாப்புலேஷனை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கணும், இல்லைனா டைம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா கட்டாயம் எலெக்ஷன் அண்ட் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ப்ரைஸ், கன்சப்ஷன், இன்கம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, அதாவது ஒரு பொருளோட விலை இவ்வளோ கூடுது, உங்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் இவ்வளோ, ஸோ அப்போ எவ்வளோ பொருள் வாங்குவீங்க, ஒருவேளை பொருளோட விலை இவ்வளோ கம்மியாச்சுன்னா எவ்வளோ வாங்குற பொருள் கம்மியாக கூடும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்கம் இவ்வளோ இருக்கு, இன்கம் இவ்வளோ கூடுச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ கூடுது, அப்போ சேவிங் எவ்வளோ கூடும் இல்லைனா எவ்வளோ குறையும், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பர்சன்டேஜுக்கு இந்த 4 டைப் படிச்சுக்கிட்டா போதும். ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே நீங்கள் படித்த ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்பாங்க. சில சமயங்களில் ஒரு 4 வேல்யூ கொடுத்துட்டு 5வது வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி இதுக்கான 5 வேல்யூக்கான ஆவரேஜாக கொடுத்துருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி 5வது வேல்யூ என்னவா இருக்குன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் அப்ரோச்சஸை கற்றுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் லிமிட்டட் டைமில், ஏன்னா நீங்கள் மேக்ஸுங்கிறது ஒரு 25 மினிட்ஸு 30 செகண்ட்ஸ்குள்ளே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய இடத்துல ஸ்மார்ட் அப்ரோச் யூஸ் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆவரேஜில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1-2 லைனில் ஆன்சர்ஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு மற்ற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸு ஸ்மார்ட் அப்ரோச் கற்றுக்கோங்க. நம்மளுடைய கோர்ஸில் ஸ்மார்ட் அப்ரோச்சோட தான் டீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது டேட்டா ஆவரேஜ் பேஸ். டேட்டா ஆவரேஜ் பேஸ்னா என்னன்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, அந்த கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 45 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜுங்கிறது 13. கிளாஸ் 2 இருக்கு, அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 37 பேர் இருக்காங்க. அதோடைய ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இப்போ இந்த 2 பேரையும் சேர்த்தா ஆவரேஜ் எவ்வளோ வரும், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு 12 நம்பர் இருக்கு, அதில் முதல் 4 நம்பருக்கு ஆவரேஜ் சம்திங், அடுத்த ஒரு 4 நம்பருக்கு ஆவரேஜ் சம்திங். ஓகேவா, 8 நம்பர் ஆச்சா, 9, 10, 11, 12. இங்கே 9ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10ங்கிற நம்பரை விட ஒரு சம்திங் கம்மி இல்லை சம்திங் கூடங்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த 4தோட ஆவரேஜ் என்னவா இருக்கும், இதை மாதிரி கேட்பாங்க, கட்டாயமாக கேட்பாங்க. இது ஒரு டைப். அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட், இன்க்ளூடு, எக்ஸ்க்ளூடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸில் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 60 பேரில் ஒருத்தரை தூக்கிட்டு ஒருத்தரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஆவரேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும். இன்க்ளூடுன்னு என்னதுன்னா, 60 பேர் இருக்காங்களா, ஒருத்தங்களை ஆட் பண்ணுறாங்க, 61 மாறுமா, ஸோ அப்போ ஆவரேஜ் என்னவா மாறும். எக்ஸ்க்ளூட்னா எலிமினேட் பண்ணுறது. 60 பேர் இருக்காங்க, ஒருத்தர் எலிமினேட் பண்ணால் 59 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் என்ன, இதை மாதிரியானது கேட்பாங்க. அடுத்து ராங்லி என்டர். அதாவது நம்ம ஸ்கூல் டைமில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டு
ஸ்டூடெண்ட் மார்க்கை சொல்லுவாங்க, டீச்சர் என்டர் பண்ணுவாங்க. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது 48ங்கிறத 84ன்னு என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தப்பா என்டர் பண்ணனால ஆவரேஜில் என்ன சேஞ்ச் நடந்துச்சு, அது கரெக்டான ஆவரேஜ் என்ன, இதை பற்றி கேட்பாங்க. கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. கிரிக்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 18வது இன்னிங்ஸ் ஒரு 10 இன்னிங்ஸ் விளாண்டுருக்காங்க, ஆவரேஜ் இவ்வளோ இருக்கு. ஸோ 11வது இன்னிங்ஸில் 107ங்கிற ஒரு ரன் அடிக்கிறாங்கன்னா இன்னுமே ஆவரேஜ் எவ்வளோ மாறும், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஏஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டைப்பு. இதை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆவரேஜில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களா கட்டாயமாக ஆன்சர் பண்ணிட முடியும். அண்ட் இது ரொம்பவே சீக்கிரமாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் மெயின் டார்கெட்டே, நான் ரொம்ப கம்மியான டைம் இருக்கு எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு, ஏன்னா நிறைய பேர் மேக்ஸில் வீக்காக இருப்பீங்க. ஸோ நீங்கள் கடைசி ஒரு 30 நாள் 45 நாள் 60 நாள் நான் படிக்கிறப்போ நீங்கள் டெய்லி ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த டாபிக்ஸை ஒரு 30 நாளில் கவர் பண்ணிக்கிட முடியும். அது 30 நாளில் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் கவர் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸில் இந்த 30 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அந்த லெவலை விட ரொம்ப நல்ல லெவலில் இருப்பீங்க. நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய மார்க்ஸை நிச்சயமாக இதை த்ரூ எடுத்துட முடியும். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஃபார்முலாவில் வச்சு கேட்பாங்க. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ, இல்லைன்னா லாஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், இதை பேஸ் பண்ணி டேரெக்டாக ஃபார்முலாவிலேருந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு அண்ட் லாஸ், இந்த ரெண்டுத்துக்குமான வேல்யூவை காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட்டுங்கிறது 3 பொருளோடைய செல்லிங் ப்ரைஸு, இல்லைனா 3 பொருளோடைய காஸ்ட் ப்ரைஸு, அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ செல்லிங் எவ்வளோ இதை மாதிரி கண்டுபிடிக்கும். அடுத்து லாஸ் எவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, அது எக்ஸ் டைம்ஸும்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளோட விலை 100 ரூபா, அந்த பொருளை 120 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், அப்போ 20% ப்ராஃபிட்டா? ஓகே. ஸோ இப்போ இதே பொருளை 80 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ லாஸ் வரும் நம்மளுக்கு? 20 லாஸ் வரும். 100 20% கிட்ட வருமா? ஜஸ்ட் அ மினிட், சாரி மிஸ்டேக். எஸ் 20% லாஸ்க்கு விற்றா 80 ரூபாய்க்கு இப்போ கரெக்டாக. ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ 20% ப்ராஃபிட் வைக்கிறோம், இதில் 2 times ஆஃப் த லாஸுக்கு விற்கணும்னா எவ்வளோக்கு விற்கணும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த நம்பர் ஆஃப் ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி, அதாவது 10 ரூபாய்க்கு 4 பொருள் வாங்குகிறோம், 7 ரூபாய்க்கு 3 பொருள் வாங்குகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து விற்றா எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் கிடைக்கும், அதை மாதிரி கேட்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்புங்கிறது டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர். இதுலேருந்து ஒரு கொஷின் நிச்சயமாக எல்லாருடைய பேப்பர்லையுமே இருக்கும். ஓகேவா? டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதில் கெயின் பண்ண நாலேஜை வச்சுட்டு அடுத்து இந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும். டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Tier 2ல் இதுலேருந்து ஒரு கொஷின் கட்டாயமாக கேட்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் C2 எக்ஸாம்ஸில் இதுலேருந்து ஒரு கொஷின் கட்டாயமாக வரும். CGL CHSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? உங்களோட பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாற்றணும், இல்லைனா கால்குலேட்டிவாக மாற்றணும்னா இந்த டாபிக் வந்து நிச்சயமாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த டாப்பிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் இதில் கொடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஈஸியாக நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கு நிறைய கொஸ்டின், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒவ்வொரு டைப்லேயுமே ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு 200 கொஸ்டினாவது நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து டிஸ்கவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். அது சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட், அடுத்து ஒரு 15% டிஸ்கவுண்ட், அடுத்து ஒரு 20% டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ மொத்தமாக அவருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும் இப்படி கேட்பாங்க. சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு கேட்பாங்க. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட்டு, லாஸ், இந்த எல்லா டேர்மையும் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது டிஸ்கவுண்ட்டில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப்ஸ். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஒரு நாள் 2 நாள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணினா 4 மணி நேரத்தில் கம்ப்ளீட் டைம் அண்ட் ஒர்க்கை நீங்கள் கற்றுக்கிட முடியும். அதுவும் தேவை கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறத ஒரு நாள்லேயே உங்களால் கற்றுக்கிட முடியும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, இல்லைனா 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, இல்லைனா ஒரு 10-12 பேர் 4-5 பேர், 10-12லாம் லார்ஜ் அமௌண்ட்டில் வராது, ஒரு 3-4 பேர்னு வச்சுக்கிடுமே, 4 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வேலை பார்க்குறாங்களா 3 பேர் வேலை பார்க்குறாங்களா, இதில் இவங்க வந்து எவ்வளோ ஒர்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். இதை மாதிரி டேரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி மொதல் டைப்பாக இதை தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்பும் கூட.
டைம்ன்றதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது 80% ஆஃப் த டைம் இந்த மொதல் டைப்ல இருந்து கேட்கறதா வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது லெஃப்ட் இன்க்ளூட் ஒர்க், அதாவது ஒரு 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதில் 2வது ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வெளியே போயிடுறாங்க. ஸோ மிச்சம் உள்ளவங்க அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? அப்படி இல்லைன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா 3வது ஒரு ஆளை இன்க்ளூட் பண்ணுறாங்க, எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க, 3வது ஆளுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ, இதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப் பார்த்தீங்கன்னா மேனு, விமனு, பாய். இவங்க 3 பேர், ஒரு 10 மேனு, 5 விமனு, 20 பாய். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கிறாங்க. 10 விமனு, 20 மேனு, 5 பாய் சேர்ந்து ஒரு வேலையை இவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அப்படின்னா 2 மேனு, 5 விமனு, 7 பாய் ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிபிஓ எக்ஸாம்ஸ்லையும் Tier 2 எக்ஸாம்ஸ்லையும் தான் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் Tier 1லையும் கேட்பாங்க. உங்க பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்கணும் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. 80% ஆஃப் த மேக்ஸ்ல நிச்சயமா எடுக்கலாம். அடுத்தது பேலன்ஸ் ஒர்க். பேலன்ஸ் ஒர்க்னா என்னன்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், 2 பேர் சேர்ந்து வேலையை பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலை, அந்த வேலையை ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒரு 5 நாளைக்கு அப்புறம் விட்டுட்டாரு. மிச்சம் உள்ள எவ்வளோ வேலை வந்து பேலன்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. பைப் அண்ட் சிஸ்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான சம் கேட்பாங்க. அதாவது ஏங்கிற பைப்பு சிஸ்டனை ஃபில் பண்ணுது, பிங்கிற பைப்பு எம்டி பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து திறந்து விட்டோம்னா அந்த சிஸ்டன் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லைனா அந்த சிஸ்டன் ஃபுல்லாக இருக்கு, அது எம்டியாக எவ்வளோ டைம் இருக்கு, இந்த மாதிரி கேட்பாங்க. பேசிக்கான. அடுத்த பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Tier 2 எக்ஸாம்ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேட்பாங்க. பார்ட்னர்ஷிப்னா என்னதுன்னா, ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ப்ராஃபிட் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க, எவ்வளோ ரேஷியோவில் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, டைம் எவ்வளோ டைமில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இதில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப் என்னன்றதை பார்த்து, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டைப். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா தீஃபை பேஸ் பண்ண டைப். ஓகேவா? ஒரு தீஃப் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போலீஸ் பிடிக்க ஓடுறாங்க. 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, எப்போ போலீஸ் தீஃபை பிடிப்பாங்க, இதை பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப்பு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிஜிஎல் எக்ஸாம்ஸில் மொத்தம் ஒரு 70 டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தீஃபை பேஸ் பண்ணி கேட்கறது தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடுத்தது டேரெக்டாக டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க, ஸ்பீடை கண்டுபிடிங்க, டைமை கண்டுபிடிங்க. இப்போ 2 பேர் ஓடுறாங்க, இந்த 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறாங்க, இல்லைனா சேம் டைரக்ஷனில் ஓடுறாங்க. 2 பேருமே எப்போ மீட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து ட்ரெயினை பேஸ் பண்ணி, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப் தான். ட்ரெயினுங்கிறது 2 ட்ரெயின் ஒன்றுத்துக்கு ஒன்று கிராஸ் பண்ணுது. ஸோ எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு ட்ரெயின் டனலை கிராஸ் பண்ணுது, எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணணும், இதை மாதிரியானதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எக்ஸுங்கிற ஸ்பீடில் போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வர ஒய்ங்கிற ஸ்பீடில் வராங்க, இங்கேருந்து அங்கே போக ஜெட்டுங்கிற ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ ஆவரேஜாக ஸ்பீட் எவ்வளோன்றது கேட்பாங்க. அடுத்தது பார்ட் பேஸ்டு. ஓகேவா? ஜஸ்ட் மினிட். பார்ட்னா என்னன்னா, இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ், இதை வாக் பண்ணி போகிறாங்க ஒரு ஸ்பீடில் km/h. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறாங்க, ஒரு ஸ்பீடில் போவாங்களா, km/h. இங்கேருந்து இங்கே பஸ்ஸில் போகிறாங்க, 1 km/h ஸ்பீடில் போவாங்களா. ஸோ மொத்தம் எவ்வளோ ஸ்பீடு, இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. போட் அண்ட் ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. ரேஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கிளை பேஸ் பண்ணி கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா Tier 2ல கேட்கறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்பு, டைம் அண்ட் ஸ்பீட், டிஸ்டன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லேட்டராக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுவுமே வந்து டேரெக்டாக ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ண டாபிக் தான். இதில் பேசிக் ஃபார்முலா வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது 2 மடங்கு ஆகிறதுக்கு இல்லைனா 3 மடங்கு ஆகிறதுக்கு 7 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்பாங்க. அடுத்தது பிரின்சிபல். அதாவது பிரின்சிபலை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக மாறுது பார்த்தீங்களா, அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டாக மாறுறதுக்கு எவ்வளோ ரேஷியோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ், அதாவது இப்போ நான் ஒரு பிரின்சிபலை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதுலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நான் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிப்பேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்கு. 10,000ல நீங்க 2 பார்ட்டா இன்வெஸ்ட் பண்றீங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 பாத்தீங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, பார்ட் 2 பாத்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க? 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு போகுது, செகண்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. ஆனா ஒரு வருஷம் கழிச்சுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் லேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், செகண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப். அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுத்துலயுமே சேம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும், இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், அதை பத்தி கேட்பாங்க. அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் டைப் மோஸ்ட்லி Tier 2 எக்ஸாம்ஸ்ல தான் கேட்பாங்க. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதுல தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஒரே ஃபார்முலா. மீன் ப்ரொபோர்ஷன் இதுவுமே ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்தது பேக் ஆஃப் காயின்னா ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்ல ஒரு 500 காயின் இருக்கு. 500 காயின். அந்த 500 காயின்ல 5 ரூபா இருக்கு, 1 ரூபா இருக்கு, 2 ரூபா இருக்கு. ஓகேவா? ஓகே. இந்த இதுல எவ்வளோ அமௌண்ட் 5 ரூபா காயின் இருக்கும், எவ்வளோ 1 ரூபா காயின் இருக்கும், எவ்வளோ 2 ரூபா காயின் இருக்கும், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதான் பேக் ஆஃப் காயின். அடுத்தது குரூப் அண்ட் இண்டிவிஜுவல், அதாவது ஸ்கூலு, காலேஜ் அண்ட் கம்பெனி. இதுல மெயில் இவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் இவ்வளோ இருக்கிறாங்க. ஸோ மேலுக்கு இவ்வளோ சேலரி தராங்க, ஃபீமேலுக்கு இவ்வளோ சேலரி தராங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து ஆவரேஜ் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, இந்த மாதிரியானது கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து நம்பர் பேஸ்ட் ரேஷியோனா வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ 450 எக்ஸ் 720 ஒய். ஸோ எக்ஸ் ஒய்யோட ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது 4500. இதை நான் 3 பார்ட்டா பிரிக்கிறேன். 7 3 3. ஓகேவா? ஸோ இதுல எவ்வளவு பார்ட்டா பிரியும்? இப்போ 4500ங்கிறது 7 3 3ங்கிற 3 ரேஷியோவா நான் பிரிக்கிறேன். 7ங்கிறவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும், 3ங்கிறவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும், 3ங்கிறவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும், இதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல பாத்தீங்கன்னா 2 பார்ட், அதாவது பார்ட் 1 பார்ட் 2. ஓகேவா? இந்த 2 பவுலையுமே நான் பாத்தீங்கன்னா ஒரு 3வது பவுல்ல நான் மிக்ஸ் பண்றேன். ஸோ எவ்வளவு ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா ஒரு கண்டெய்னர் வந்து மில்க் அண்ட் வாட்டர் இருக்கு, மில்கோட ரேஷியோ கூடணும். ஸோ நான் எவ்வளோ மில்க் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணணும், இல்லைன்னா வாட்டரோட ரேஷியோ கூடணும், நான் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும், இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. 2022 CGL எக்ஸாம்ஸோட Tier 2ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு. மிக்சர் அண்ட் அலிகேஷன். அடுத்து நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே டாபிக் டிவைசிபிலிட்டி. மோஸ்ட் ஆஃப் த டைம் 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 80 கொஸ்டின் டிவைசிபிலிட்டியில இருந்து மட்டுமே வரும். மோஸ்ட்லி டிவைசிபிலிட்டியில இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்பர் சிஸ்டத்துக்கு இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் ஆஃப் ஈக்குவேஷனா ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் நிறைய பார்த்துப்பீங்க. என்னன்னா 3 × 4 / 2 ஆஃப் 6. இதோட வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. இது சிம்பிளிஃபிகேஷன் தான். போர்ட் மாஸ் ரூலை வச்சு தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்கக்கூடிய டாபிக். ரொம்ப சிம்பிள். போர்ட் மாஸ் ரூல்னா பிராக்கெட்டு, ஆஃப், டிவைடு, மல்டிப்ளை, ஆடு, சப்ஸ்ட்ராக்ஷன், மைனஸ் பண்ணுறது. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஸோ இந்த இதில் உள்ள எக்ஸ்பேன்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் பிராக்கெட் இருக்கா, இல்லை. ஆஃப் இருக்கா, எஸ் இருக்கு. ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அதுதான் முதல் நம்ம சால்வ் பண்ணணும். 2 × 6 எவ்வளோ ஆச்சு? 12 ஆச்சு. டிவைட் 4 × 3. ஓகே. இப்போ பாருங்க, மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 4 12 டிவைட் பை 12. ஜஸ்ட் சாரி டிவைட் இருக்குல்ல, இங்க பாருங்க. டிவைட், மல்டிப்ளை, ஆடு, சப்ஸ்ட்ராக்ஷன். இதுல எது ஃபர்ஸ்ட் இருக்கு? டிவைட் தான் இருக்கு. அப்ப டிவைட் பண்ணும். 4 டிவைட் பை 12 எவ்வளவு ஆச்சு? 1/3. கரெக்டா? 3 × 1/3 மல்டிப்ளை பண்ணுங்க. வேல்யூ என்னது? 1 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. நாம போர்ட் மாஸ் ரூலை போட்டு இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதான் சிம்பிளிஃபிகேஷன். LCM HCF CGL ஒரு கொஸ்டின் நிச்சயமா கேட்பாங்க. Tier 2லயுமே கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா LCM HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பேசிக்கா 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துட்டு LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது மோஸ்ட் ஃபேவரட் பாத்தீங்கன்னா இதுதான்.
என்னன்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ரெண்டாவது நம்பர் கேட்பாங்க. ஃபார்முலா என்னன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2. இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு நம்பர் 1 கொடுத்துட்டு நம்பர் 2 கண்டுபிடிங்க, இல்லைனா நம்பர் 2 கொடுத்துட்டு நம்பர் 1 கண்டுபிடிங்க, இல்லைனா ரெண்டு நம்பருமே கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, இல்லைனா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி ஒன்று விட்டு ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ கொடுத்துட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கும் இதே ஃபார்முலா தான். இதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஓகேவா, அடுத்தது டேட்டா இன்டர்பிரேஷன். இந்த டாப்பிக்கில் டேபிள் பேஸ் பண்ணி, அதாவது டேபிள் கொடுத்துட்டு வேல்யூ, டேட்டா இன்டர்பிரேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு டேபிளில் வேல்யூலாம் கொடுத்துட்டு இந்த வேல்யூவில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆவரேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன்க்ரீஸு, இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான லிங்கை ஷேர் பண்ணுறோம். அதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டா இன்டர்பிரேஷனில் டேபிள் பேஸ் பண்ணி, பார் பேஸ் பண்ணி, பை சார்ட்டில் ஸ்கூல் டைம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபுட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எஜுகேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ ஃபுட்டுக்கும் எஜுகேஷனுக்குமான ரேஷியோ இவ்வளோ, அந்த மாதிரி கேட்பாங்க. லைனை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஹிஸ்டோகிராமை பேஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதான் டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டைப்ன்றதை பார்த்தாச்சு. இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா 80% மார்க் வந்து எடுத்துட முடியும் உங்களால் 100%. ஓகே, இந்த டாபிக்ஸை நான் எப்படி ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது, இந்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு நான் எப்படி இதில் கேட்கக்கூடிய 100% கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ட்ராவாக நான் இதுலேருந்து கொஞ்சம் கூடுதல் மார்க் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லிருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்மளுடைய கிளாஸ்ல இருந்து, இல்லைனா நீங்கள் ஏதாவது புக் வச்சிருக்கீங்கன்னா அந்த புக்கில் இருந்து, இல்லைனா ஏதாவது ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா அங்கேருந்து இந்த டாபிக்ஸை எல்லாத்தையுமே, இந்த டைப்ஸை எல்லாத்தையுமே கான்செப்டை படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2022-2023 மேக்ஸ் கொஷின் பேப்பரை சாப்டர் வைஸ் நம்ம கம்பைல் பண்ணி வித் சொல்யூஷனோட புக் வந்து போட்டிருக்கோம். அந்த புக்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த புக்கை வாங்கி அந்த புக்கில் இருந்து அந்த பர்டிகுலர் டாபிக்ஸோட கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்றப்போ அந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை 100% உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக மேக்ஸ் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஸ்ட்ராங் ஆகி கம்ப்ளீட்டாக மேக்ஸ் படிச்சிருவீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது நீங்கள் பார்த்த டாப்பிக்கில் புதுசாக இருக்கக்கூடிய டைப் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் சிஸ்டம் டிவிசிபிலிட்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதில் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி டிவிசிபிலிட்டியில் 100% ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்போ நம்பர் சிஸ்டம் வந்து ஒரு புதுசாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. லைக் ரிமைண்டர் டைப் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் படிக்கணும், கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணல. மார்க் டெஸ்ட் போகிறப்போ அந்த கொஷின் பார்க்குறீங்களா, அந்த கொஷினை என்ன எக்ஸ்ப்ளனேஷனுங்கிறத பார்த்து அந்த கொஷின்ஸை மார்க் டெஸ்ட் போடுறப்போ அதை நோட் பண்ணி அதையுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைம் மார்க் டெஸ்ட் போடுறப்போ நீங்கள் படிக்காத டாபிக்ஸை டெய்லி மார்க் டெஸ்ட் போகிற மூலமாக நீங்கள் அந்த டாபிக்ஸை படிக்கிறப்போ அதில் 1 or 2 கொஷின் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட சேர்த்து அதில் 1 or 2 கொஷின் மார்க்கும் ஆட் ஆகிறப்போ இப்போ 3 கொஷின் கேட்குறாங்கன்னா 3 கொஷின் ஆன்சர் பண்ண முடியுது. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் மூலமாக கற்றுக்கிட்டுன்னா 6 மார்க் வருதா, அந்த 6 மார்க்குங்கிறது உங்கள் மார்க் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு தெரியும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் 0.5ல் எவ்வளோ பேர் ஜாப்பை இழப்பாங்க அண்ட் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அந்த 0.5 மார்க்கு கூட குறையங்கிறது இருக்கும். அதில் இது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆகும். மேக்ஸுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயம் மேக்ஸில் நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் சொல்ல விஷயத்தை டாபிக்ஸை கவர் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் போகிறது மூலமாக புது கொஷின்ஸையுமே லேர்ன் பண்ணுங்கள். நிச்சயம் மேக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மேக்ஸோடைய கிளாஸஸ்க்கு நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு பெஸ்ட்டு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கிட முடியும். லேட்டஸ்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லா டைப்புமே சேர்த்து ஸ்மார்ட் அப்ரோச்சோட டீச் பண்ணிப்போம். ஸோ மேக்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு கிளாஸஸாக நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை, உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.